நாங்கள் வேணா பட்டியல் கொடுக்கட்டுமா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல அந்த ஆசிரியர் எப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு? கேத்தாண்டப்பட்டி நான் ஃபோட்டோ புக்கோட நீங்கள் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு பக்கம் வாங்கிக்கலாம். எடுத்துட்டீங்களா? அண்ணோட எடுத்துருவோம். விவசாயம் தொழில் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எப்பவுமே கால்நடைகளுக்கு இதுதான் பரம்பரை தொழில் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அப்புறம் சுஜிக்கு சும்மா பெஞ்சில் தட்டிடுவாங்க. அதுக்கு எப்பவுமே கால்நடைக்காரன் புத்தி கரெக்டாக காட்டுறாங்க அப்படின்னு யாரு பேசுறாங்க? அவங்களே பேசிக்கலாம். பெஞ்சில் தட்டுறதா எல்லாருமே தட்டுவாங்க, கால்நடைக்காரன் மட்டும் தான் தட்டுவானா? அதை இல்ல அப்படி கிளாஸ் ரூம்ல அப்படி நடந்து போறாரு இல்லப்பா. அந்த டைம் அவன் திரும்ப அப்படி செய்யலாம் இல்லப்பா. என்னோட பேர் காயத்ரி அசோகன். புனிச்சிமோட்டில் இருக்குங்க. புனிச்சிமோட்டை ஊராட்சி ஒன்று நடுநிலைப் பள்ளி. என் பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அதில் வந்து ஒரு சார் விஜயகுமார் என்ற சார் வந்து ஸ்கூல் பாடத்தில் எடுக்கும்போது இவன் வந்து பறையன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் எழுதியிருக்காரு. எழுதிட்டு பசங்களுக்குள்ளே வேறுபாடு பார்த்துருக்காரு. அதை வந்து நாங்கள் கேட்கும் போதும் அது உங்களோட குலத்தொழில் அதுதான் செய்வாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர். என்ன குலத்தொழில்? மோளம் அடிக்கிறது தான் அவங்களோட குலத்தொழில். என்னைக்கு நடந்தது இது வந்து 20ஆம் தேதி நடந்தது, புதன்கிழமை. நீங்கள் போய் கேட்டிங்களா? நாங்கள் போய் கேட்டதுக்கு அவர் சொன்ன ரீசன் வந்து நாளைக்கு அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லாத போது கைத்தொழில் வந்து அதை கற்று வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு அவர். உங்கள் பையன் வந்து என்ன சொன்னார் உங்கள் வீட்டில்? என் பையன் வந்து என்ன வேறு ஸ்கூலில் சேர்த்து அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் இது என்ன காரணம் ஏதுன்னு கேட்ட பின்னாடி புக்கில் வந்து பறையன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு அந்த சாரு. பசங்க வந்து இன்னொரு 2 பசங்களை வந்து நெஞ்சு சட்டை பிடிச்சின்னு அடிச்சுக்கிறாரு சார் அவர். மேலே தக்க நடவடிக்கை எடுத்து அதுக்கு அந்த வழியை வந்து அரசு தான் அறிவிக்கணும்.